உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட அரிசி எதுவும் சேர்க்காம பருப்பு வகைகளை மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு, 3 டேபிள் ஸ்பூன் பயிறு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு மொச்சக்கொட்டை, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போது ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 2வது பேட்சும் அரைச்சி எடுத்துட்டேன். 2வது பேட்ச் அரைக்கும் போது இஞ்சி, உப்பு, மிளகாய் எதுவும் போட வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஓவர் நைட் புளிக்க விட்டுடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் கிரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இம்மீடியட்டாக ஸ்டீம் பண்ணிடுங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டான ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.